வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நாங்கள் சத்தியவேதத்திலே வாசிக்கிறோமே. தகப்பனே, உங்கள் ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்கள் பிழைப்பதற்கு, நாங்கள் வாழ்வதற்கு கர்த்தாவே, நாங்கள் சுகமடைவதற்கு, நாங்கள் வெற்றி பெறுவதற்கு, நாங்கள் செழிப்படைவதற்கு கர்த்தாவே அதுக்குரிய வார்த்தைகளை இந்த காலை வேளையிலே நீர் எங்களுக்கு அனுப்பி அருள வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்திய ஆவியானவரே, உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி, உமது வேதத்திலுள்ள மகத்துவங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்களுடைய கண்களை பிரகாசமாக்கும். இன்னார் என்று அறிந்து கொள்ளும்படி பிரகாசம் உள்ள ஆவியின் கண்களை எங்களுக்கு தந்திரள வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவ்விதமாய் செய்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். யாருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம்? அவருடைய பரிபூரணத்தினாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு அவர் மனிதனாக வந்தார் என்று சொன்னால், சத்தியவேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். என்ன செய்ய வந்தேன்? பரிபூரணப்படவு வந்தேன். இங்கே நாம் பார்க்கிறோம், அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இங்கே நாம் வாசிக்கிறோம் இந்த இடத்துல, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு மனிதனாக அவர் வந்தார் என்று சொன்னால், பரிபூரண ஜீவனை நமக்கு கொடுப்பதற்காக அவர் மனிதனாக என்ன செய்தார்? வந்தார். பரிபூரண ஜீவனை நமக்கு கொடுப்பதற்காக. சரி, பரிபூரண ஜீவன் என்றால் என்ன? பரிபூரண ஜீவன் என்று சொன்னால் மரணத்தின் சாயல் இல்லாத ஒரு நிலைதான் பரிபூரண ஜீவனாகும். மரணத்தின் வாசனை இல்லாத ஒரு நிலைதான் பரிபூரண ஜீவனாகும். எல்லா நன்மைகளின் ஒட்டு மொத்தம்தான் பரிபூரண ஜீவனாகும். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற இந்த பரிபூரண ஜீவனுக்குள்ளே சமாதானம் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, பலன் இருக்கிறது, நன்மைகள் இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது, செழிப்பு இருக்கிறது, பெருக்கம் இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது, வளமை வாழ்வு இருக்கிறது. எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த பரிபூரண ஜீவனுக்குள்ளே என்ன செய்கிறது? இருக்கிறது. எனவே ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுக்குள்ளே பரிபூரண ஜீவன் என்ன செய்கிறது? வருகிறது. அந்த பரிபூரண ஜீவனுக்குள்ளே சகலவிதமான ஆசீர்வாதங்களும் என்ன செய்கிறது? அடங்கி இருக்கிறது. எனவேதான் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பாருங்க ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ளே பாருங்க பரிபூரண ஜீவன் என்ன செய்கிறது? வருகிறது. இந்த பரிபூரண ஜீவனுக்குள்ளே உங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா நன்மைகளும் என்ன செய்யறது? அங்கே இருக்கிறது. உங்களுக்கு தேவையான என்னென்ன நன்மைகள், என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாமே என்ன செய்யறது? அதற்குள்ளே இருக்கிறது. ஆகையால் தான் ஒரு தனிப்பட்ட மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வது என்பது அவ்வளவு அவசியமான ஒன்றாக, அவ்வளவு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய வெற்றிக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய குடும்ப வாழ்வுக்காக, நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருப்பதற்காக, பாவத்திலும் சாபத்திலும் இருந்து விடுதலையாவதற்காக, வாழ்ந்து சுகித்திருப்பதற்காக இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உங்களை வாழ வைப்பார். மெய்யான சமாதானத்தினாலே உங்களை நிரப்புவார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உங்களை மாற்றுவார். ஆமென். வாசிப்போம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம்.
அருமையானவர்களை கவனியுங்கள். கடந்த பல வாரங்களாக உறுதியான அஸ்திபாரம், ஃபர்ம் ஃபவுண்டேஷன், உறுதியான அஸ்திபாரம் அல்லது தேவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவம் என்கிற இந்த சத்தியத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இதில் அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த போதனையின் 7வது பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த போதனையின் 7வது பகுதியாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், வாட் வில் டன் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது, தேவனுடைய வார்த்தை நமக்கு என்னவெல்லாம் செய்கிறது, என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம். இதிலே ஏற்கனவே 3 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஒன்று, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறது. இதை குறித்து நாம் தெளிவாய் பார்த்தோம். 2வதாக, தேவனுடைய வார்த்தை நமக்கு மறுபிறப்பை அளிக்கிறது, நம்மை மறுபடியுமாய் ஜெனிப்பித்திருக்கிறது என்பதை குறித்து நாம் தெளிவாக பார்த்தோம். 3வதாக, தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆவிக்குரிய உணவாக இருக்கிறது, ஆவிக்குரிய போஷாக்காக இருக்கிறது, ஆவிக்குரிய ஆகாரமாக அது இருக்கிறது, உணவாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் தெளிவாக பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு 4வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய வார்த்தை நமக்கு செய்கிற 4வது காரியத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அருமையானவர்களை கவனியுங்கள். தேவனுடைய வார்த்தை நமக்கு செய்கிற 4வது காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை நம்முடைய சரீரத்துக்கு சுகம் அளிக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய சரீரத்துக்கு சுகம் அளிக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய சரீரத்துக்கு மருந்தாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய சரீரத்துக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய சரீரத்துக்கு ஔஷதமாக, மெடிசனாக அது இருக்கிறது. மறுபடியும் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, எவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு? கர்த்தருடைய வார்த்தையை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், எவைகள் ஜீவனும்? கர்த்தருடைய வார்த்தைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எவர்களுடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம்? எவர்கள் கர்த்தருடைய வார்த்தையிலே இரவும் பகலும் தியானமாக இருந்து, எவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை இரவும் பகலும் வாசிக்கிறார்களோ, தியானமாக இருக்கிறார்களோ, எவர்கள் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே நேரத்தை செலவிட்டு அதை பாருங்க கண்டுபிடிக்கிறார்களோ, அதில் தியானமாக இருக்கிறார்களோ, அவர்களுடைய சரீரத்துக்கெல்லாம், அவர்களுடைய உடலுக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை ஆரோக்கியமாய் இருக்கிறது, ஔஷதமாய் இருக்கிறது, பாருங்க மருந்தாக இருக்கிறது என்று இந்த வசனம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக போதிக்கிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 4வது காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய சரீரத்துக்கு மருந்தாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய சரீரத்துக்கு சுகம் அளிக்கிறது. ஆமென். எல்லார் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கர்த்தருடைய வார்த்தையை கண்டுபிடிக்கிற எனக்கு கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும், கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய சரீரத்துக்கெல்லாம், என்னுடைய உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியமாக இருக்கிறது. ஆமென். ஆரோக்கியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆரோக்கியமாய் என்ன செய்கிறது? இருக்கிறது. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறவர்கள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, அதை ஆராய்ச்சி செய்கிறவர்களுக்கு, அதை ஆராய்ச்சி செய்கிறவர்களுக்கு. இந்த எஸ்ராவை குறித்து அந்த புஸ்தகத்தில் வாசிக்கிறேன். எஸ்ராவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்ராவுடைய ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா? அங்கே நான் பார்க்கிறோம், எஸ்ரா கர்த்தருடைய வேதத்தை ஆராய்வதற்கு தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தானாம். என்ன செய்திருந்தானா? இருதயத்தை எதுக்கோ பக்குவப்படுத்துறோம். அருமையானவர்களை கவனியுங்கள். எத்தனை பேர் சுகமாக இருக்குன்னு விருப்பப்படுறீங்க? எத்தனை பேர் ஆரோக்கியமாக இருக்குன்னு விருப்பப்படுறீங்க? நான் ஆஸ்பத்திரிக்கே போகாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னு எத்தனை விருப்பப்படுறீங்க?
சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. தேவன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சில காரியங்கள்லாம் கண்டுபிடியுங்கள். சத்தியவேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் அவர்களுடைய சரீரத்துக்கெல்லாம் அது ஆரோக்கியமுமாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப எஸ்ராவை குறித்து பார்க்கிறோம். அவன் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தானாம். எதுக்கு பக்குவப்படுத்தியிருந்தானாம்? கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்வதற்கு, அதன்படி நடப்பதற்கு, அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதிப்பதற்கு தன்னுடைய இருதயத்தை, தன்னுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி இருந்தானாம். அந்த இருதயத்துக்குள்ள போய் கண்ட காரியத்தையும் போடுறது, அசிங்கத்தை போடுறது, தவறான காரியத்தை போடுறது, தேவையில்லாத காரியத்தில் நுழைய விடுறது, கண்டதையும் பார்த்து அசிங்கங்களை நுழைய விடுறது, இருதயம் கெட்டு போயிடும். அப்புறம் ஆரோக்கியமாக வாழ முடியாது. அப்போ ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கு தான் இருப்போம். ஆரோக்கியமாக வாழ முடியாது. ஆரோக்கியமாக வாழணுமா, சுகமாக வாழணுமா, எதை இருதயத்துக்குள்ள அனுப்பணுமோ அதைத்தான் அனுப்பணும். கண்டகாரியத்தை அனுப்பக்கூடாது. இருதயத்தை அப்படியே பக்குவப்படுத்தணும், பத்திரமா பார்த்துக்கிறணும், அதை டியூன் பண்ணணும், அதை நேர ஆக்கணும். எதுக்கு நேர? கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கொண்டு வரணும். அப்போ இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, அதில் தியானமாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் அவருடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம் என்று அவர் சத்தியவேதம் எங்கேன்னு செய்கிறது நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. பாருங்க, டிஎல் மூடி என்கிற அவருடைய காரியத்தை குறித்து போன வாரத்தில் நான் வாசித்துக்கிட்டு இருந்தேன். கவனிங்க, ஆச்சரியமா இருக்கிறது அவர் சொல்றத பார்த்தா. டிஎல் மூடி என்கிற அந்த பிரசங்கியார் அவர் சொல்லுகிறார், ஒரு சர்வே மாதிரி எடுத்திருக்கிறார் போல. போன நூற்றாண்டில் வாழ்ந்தவர், அந்த காலத்து பிரசங்கியார், பழைய காலத்து பிரசங்கியார். அவர் சொல்றாரு, கிறிஸ்தவ வட்டாரத்தில் 100 பேர்ல ஒருத்தவங்க மாத்திரம்தான் உருப்படியா பைபிள் வாசிக்கிறாங்களாம். எல்லாம் இருக்கிறீங்களா? 100 பேர்ல ஒரு ஆளு தான் பைபிள் உருப்படியா வாசிக்கிறாங்களாம். மிச்சம் 99 பேரும் கிறிஸ்தவங்களை வாசிக்கிறாங்களாம். புரியுதா? அந்த கிறிஸ்தவங்க எப்படி, இந்த கிறிஸ்தவங்க எப்படி, அவங்க எப்படி, இவங்க இப்படி, இதுல தான் அவங்க ஆராய்ச்சியா இருக்கிறாங்களே தவிர வேதத்தில் ஆராய்ச்சி இருக்கிறது கிடையாது. 100 பேர்ல ஒரு ஆளு தான் பைபிள் என்ன செய்யறாங்களா, உருப்படியா வாசிக்கிறாங்களாம். நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க? நீங்க ஆரோக்கியமா வாழணும்னா, நீங்க சுகமா வாழணும்னா, நான் சொல்றேன், வேதத்தை அதிகமாய் வாசிங்க. ஆஸ்பத்திரி செலவே வராம நல்லா இருக்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா வேதத்தை அதிகமாக என்ன செய்யுங்க, வாசிங்க. நான் அதை வாசித்துட்டு ரொம்ப ஆழமாக யோசிக்க ஆரம்பித்தேன். 100 பேரில் ஒரு ஆள் தான் உருப்படியாக பைபிள் வாசிக்கிறாருன்னா, அப்போ அந்த ஒரு ஆள் தானே செழிப்பாக இருப்பார், அந்த ஒரு ஆள் தானே நல்லா இருப்பார், அந்த ஒரு ஆள் தானே எப்பயுமே நல்லா செல்வ செழிப்பாக இருப்பார். அப்போ 99 கிறிஸ்தவங்க தட்டு தடுமாறி ஏழையா பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டு, கையில் இல்லையா, சர்ச்சுக்கு நானும் தான் போகிறேன் ஆனால் ஒன்றும் இல்லை கையில், அப்படி தான் பாடிக்கிட்டு இருப்பாங்களே தவிர செல்வ செழிப்பான செய்ய மாட்டாங்க, வாழ மாட்டாங்க. யார் அதிகமாக வேதத்தை வாசிக்கிறாங்களோ, கர்த்தருடைய வேதத்தில் ஆழமாக யார் போகிறாங்களோ, நான் சொல்கிறேன், அவங்க ரொம்ப செழிப்பாக இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க, சுகமாக இருப்பாங்க. ஆமே. வெற்றியின் ரகசியத்தை புரிஞ்சுக்குங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க புரிஞ்சுக்குங்க. வர்ற சம்பாத்தியத்தை எல்லாம் ஆஸ்பத்திரி கொண்டு போய் கொட்டுறது தேவனுடைய சித்தம் கிடையாது. இங்கே சம்பாதிக்க ஆஸ்பத்திரி கொண்டு போய், இங்கே சம்பாதிக்க ஆஸ்பத்திரி கொண்டு கொட்ட, அது தேவனுடைய சித்தம் கிடையாது. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். சத்தியவேதம் சொல்லுகிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் கைகளின் பிரயாசத்தை ஆஸ்பத்திரி சாப்பிடும், மெடிக்கல் ஷாப் சாப்பிடும். இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? அப்படி கர்த்தர் சொல்லலை. அப்போ அநேக கிறிஸ்தவர்கள் ஏன் சுகத்தில் இல்லை, ஏன் ஆரோக்கியத்தில் இல்லை, ஏன் எல்லாமே ஒண்ணுமில்லாம போயிடுது அப்படின்னா, இவர் சொல்றதா கரெக்டா இருக்குது. யாரு? டிஎல் மூடி அவர்கள் சொல்றதா கரெக்டா இருக்குது. 100 கிறிஸ்தவங்கள்ல ஒரு கிறிஸ்தவங்க உருப்படியா பைபிள் வாசிக்கிறாங்களாம். அப்ப அவங்க தானே ஆரோக்கியமா இருப்பாங்க, அவங்க தானே செழிப்பா இருப்பாங்க, அவங்க தானே எப்பயுமே என்ன செய்வாங்க, நல்லா பச்சை பசேன்னு இருப்பாங்க, அவங்க தானே நல்லா தலைத்து ஓங்குவாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, நல்ல தீர்மானத்தை எடுங்க. இந்த காலை வேளையில
சத்தியவேதம் சொல்லுகிறது, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடம்புக்கெல்லாம் சரீரத்துக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். என்னமா? ஆரோக்கியமுமாம். அது மாத்திரமல்ல, இந்த வசனம் சொல்லுகிறது, உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று, சரீரத்துக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று. எதுக்கெல்லாம் ஆரோக்கியம்? சரீரத்துக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று. எல்லாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய உடம்புக்கெல்லாம் என்னுடைய சரீரத்துக்கெல்லாம் ஆரோக்கியமாய் இருக்கிறது. அருமையானவர்களே, கவனியுங்கள். தேவன் இங்கே சரீரத்தை குறித்து பேசுகிறார். தேவன் இங்கே சரீரத்தை குறித்து பேசுகிறார். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் கிறிஸ்தவ வட்டாரத்தில் அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, தேவன் எப்பயுமே இந்த ஆவிக்குரிய காரியத்தை குறித்து தான் பேசுவார். தேவன் எப்பயுமே இந்த ஆத்மாக்குரிய காரியத்தை குறித்து தான் பேசுவார். இந்த சரீரத்தை குறித்தெல்லாம் என்ன செய்ய மாட்டார் ஆண்டவர், பேச மாட்டாரு. தேவன் ஆவியை குறித்து அக்கறையா இருக்கிறாரு, ஆத்மாவை குறித்து அக்கறையா இருக்கிறார். ஆனா சரீரத்தை குறித்தெல்லாம் அவர் அக்கறையா கிடையவே கிடையாது. இவங்கள பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது 100% பொய், பிசாசுடைய பொய். சத்தியவேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவருடைய சரீரத்துக்கெல்லாம் அவருடைய உடம்புக்கெல்லாம் ஆரோக்கியமானா அப்படி சொல்லும் பொழுது அப்ப ஒரு காரியம் நமக்கு தெளிவாய் விளங்குகிறது. என்னன்னா, கர்த்தர் நம்முடைய சரீரத்தை குறித்தும் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய ஆவியை குறித்து மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்துமாவை குறித்து மாத்திரமல்ல, கர்த்தர் நம்முடைய சரீரத்தை குறித்தும் அவர் அக்கறை உள்ள தேவனாய் இருக்கிறார். எனவேதான் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், இந்த வசனம் சொல்லுகிறது, என்னுடைய வார்த்தைகள் உன்னுடைய சரீரத்துக்கெல்லாம் அது ஆரோக்கியமாய் என்ன செய்கிறது இருக்கிறது. என்னுடைய வார்த்தை உன்னுடைய உடம்புக்கெல்லாம் அது ஆரோக்கியமாய் என்ன செய்கிறது இருக்கிறது என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய தேவன் நம்முடைய சரீரத்தை குறித்து அக்கறை உள்ள தேவனாய் என்ன செய்கிறார், அவர் இருக்கிறார். இருக்கிறீங்களா? சரீரத்தை கவனிக்கிறதே கிடையாது சிலர். இது மண்ணுக்குள்ள போற கழுதை தானே அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. தவறு பண்றோம். சரீரத்தை நல்லா கவனிக்கணும். கர்த்தர் சரீரத்தை குறித்து அக்கறை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்ப இதை புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய வார்த்தைகள் உன்னுடைய சரீரத்துக்கெல்லாம் உன்னுடைய உடம்புக்கெல்லாம் அது ஆரோக்கியமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இங்கே இந்த வசனத்திலே வாசித்தேன் என்று சொன்னால், நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். என்னமா? ஆரோக்கியமுமாம். ஆரோக்கியம் என்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆரோக்கியம் என்ற இந்த வார்த்தை மற்ற மொழிபெயர்ப்புகளிலே எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால், மெடிசன் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஆரோக்கியம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் நம்முடைய தமிழ் வேதாகமத்திலே. ஆனால் மற்ற மொழிபெயர்ப்புகளிலே எப்படி இதை மொழிபெயர்த்திருக்காங்கன்னா, மெடிசன், அதாவது மருந்து என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய சரீரத்துக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய சரீரத்துக்கு மருந்தாக இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய சரீரத்துக்கு மெடிசனாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய சரீரத்துக்கு ஔஷதமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய சரீரத்துக்கு டானிக்கியாய் இருக்கிறது. இன்னைக்கு லேசா இருமலோட ஊத்து டானிக்கை ஊத்து, இந்த டானிக்கை ஊத்தணும். எல்லாம் இருக்கிறீங்களா? எத்தனை ஒரு டானிக்கை கொண்டு வந்திருக்கிறீங்க? இது கிறிஸ்தவருடைய மத புஸ்தகம் கிடையாது, கிறிஸ்தவருடைய பக்தி புஸ்தகம் கிடையாது. இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற டானிக்கை, இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மெடிசன், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மருந்து. இதை நல்லா இரவு போது வாசித்தீங்கன்னா ஆரோக்கியமா வாழலாம், சுகமா வாழலாம். ஆமென். ஒருவேளை சில வியாதி அறிகுறிகள் வந்தாலும் அதை ஒரு சில மணி நேரத்தில் அடிச்சு செஞ்சிடலாம், துரத்திடலாம். ஆமென். அவை கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எப்படியா இருக்கிறது? மருந்தாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுது நம்முடைய சரீரத்துக்கெல்லாம் மருந்தாக இருக்கும் என்றால், நல்லா கவனிச்சுட்டு வாங்க. கர்த்தருடைய வார்த்தை இருக்கா இல்லையா? எத்தனை கொண்டு வந்திருக்கிறீங்க? சில வீட்டிலலாம் 9 பைபிள் வச்சிருக்கிறாங்க, ஆனால் வியாதி இதெல்லாம் கிடக்குறாங்க. ஒத்துக்கிறோமா? இதை ஒத்துக்கிறோம் இல்லையா? ஒத்துக்கிற மாட்டீங்களா? சில வீட 9 பைபிள் இருக்குது. எங்க தாத்தா கொடுத்த பைபிள், அந்த காலத்தில் மொழிபெயர்த்த பைபிள். ரைட், சந்தோஷம் இருக்கட்டும். ஆனால் வியாதி தானே இருக்கிறீங்க, படுத்த படுக்கையாக தானே இருக்கிறீங்க, ஆஸ்பத்திரிக்கு விட்டுமா தானே இருக்கிறீங்க, வர்ற பணத்தில் ஆஸ்பத்திரிக்கு தானே கொட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா மருந்தாம இருக்கிறது.
இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுது நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும்? கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுது நம்முடைய சரீரத்துக்கெல்லாம் அது மெடிசனாக இருக்கும்? கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுது நம்முடைய சரீரத்துக்கு ஔஷதமாக இருக்கும்? கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுது நம்முடைய சரீரத்துக்கு அது டானிக்கையாக இருக்கும்? அவைகளை இரவும் பகலும் கண்டுபிடிக்கும் போது, அவைகளை இரவும் பகலும் ஆராய்ச்சி செய்யும் பொழுது, அவைகளை பாருங்க தியானிக்கும் பொழுது அவைகள் மருந்தாக இருக்கும். இதை குறித்து அடுத்த வாரத்தில் ரொம்ப தெளிவாக பேச போகிறேன். கர்த்தருடைய வார்த்தை எப்போ நமக்கு மருந்தாக இருக்கும், எப்போ நமக்கு மெடிசனாக இருக்கும், நாம் எப்படி சுகத்தில் வாழ முடியும் என்பதை குறித்து அடுத்த வாரத்தில் ரொம்ப தெளிவாய் பார்க்க போகிறோம். இப்பொழுது இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 107:17. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மருந்தாக ஆரோக்கியமாக அது இருக்கிறது. சங்கீதம் 107:17. நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களினாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நல்லா கவனிச்சு வாங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தவறான மார்க்கத்தினாலும் தவறான வழியிலே போகிறதினாலும் அக்கிரமங்களினாலும் அக்கிரமம் செய்கிறதினாலும் நோய் வருகிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எதனாலே நோய் வருகிறது? தவறான மார்க்கம், தவறான வழிகளிலே போகிறபடினாலே, தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளிலே போகிறபடினாலே, அக்கிரமங்களை செய்கிறதினாலே நோய் என்ன செய்கிறதாம்? வருகிறதாம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இப்போ 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் ஆரோசிக்கிறது, அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த வசனம் நோய் என்ன செய்கிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நன்றாய் கவனியுங்கள். நோய் என்ன செய்கிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. முதலாவதாக, நோய் நம்முடைய சரீரத்தை அது என்ன செய்கிறது? ஒடுக்குகிறது என்று சொல்லுகிறது. நோய் வந்த உடனே ஆள் என்ன செஞ்சிடறாங்க? ஒடுங்கி போயிடுறாங்க. பார்த்துருக்கிறீங்களா? நல்லா தான் இருந்தார் மனுஷன், பாரு ஒரு சின்ன வியாதி வந்துச்சு, ஆளே அட்ரஸ் தெரியாம போயிட்டாரு, ஒடுங்கி போயிட்டாரே சொல்றாங்க இல்லையா? அப்போ நோய் என்ன பண்ணுகிறது? முதலாவதாக ஒடுக்குகிறது. அது மாத்திரமல்ல, அப்படி நோய் வரும் பொழுது நம்முடைய சரீரம் சகலவிதமான போஜனத்தையும் அது வெறுக்கிறது, அரோசிக்கிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நோய் வந்த உடனேயே சாப்பாடு என்ன செய்ய மாட்டேங்குது? எடுக்க மாட்டேங்குது. சாப்பாடை வெறுக்கிறாங்க, சாப்பாடை அரோசிக்கிறாங்க, சாப்பாடு வேணாம், சாப்பிட முடியல, ஜீரணிக்க முடியல என்ற நிலைக்கு என்ன செய்யறாங்க? வந்து விடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, நோய் என்ன பண்ணுகிறது? கடைசியாக மரண வாசலுக்கே கொண்டு போய் விடுகிறது. மரண வாசலுக்கே கொண்டு போய் விடுகிறது. சரீர அழிவை நோக்கி இந்த சரீரம் என்ன செய்கிறது? போய் விடுகிறது என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இப்ப 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், இந்த வசனம் தேவன் நம்முடைய சரீரத்தை எப்பொழுது குணமாக்குகிறார், நம்முடைய சரீரத்தை எப்பொழுது ரட்சிக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. சரி, தேவன் எப்பொழுது நம்முடைய சரீரத்தை குணமாக்குகிறார்? எப்பொழுது கர்த்தர் நம்முடைய சரீரத்தை ரட்சிக்கிறார்? எப்பொழுது என்று சொன்னால், இங்கே நாம் பார்க்கிறோம், ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். தங்கள் ஆபத்திலே, ஆபத்து என்றால் என்ன? வியாதி நேரம், நோயின் நேரம், பிரச்சனையின் நேரம் என்று அர்த்தம். அப்ப இந்த வியாதி நேரத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறார்கள்? கூப்பிடுகிறார்கள். அப்படி கூப்பிடுகிற வேளையிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்களை அந்த இக்கட்டிலிருந்து, அந்த வியாதியின் படுக்கையிலிருந்து, அந்த வியாதியின் நேரத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி ஆரோக்கியத்துக்குள்ளே, சுகத்துக்குள்ளே என்ன செய்கிறார்? கர்த்தர் கொண்டு வருகிறார். அப்ப தேவன் நம்மை எப்பொழுது குணமாக்குகிறார் என்று சொன்னால், தேவனை நோக்கி நாம் கூப்பிடுகிற வேளையிலே, ஆமென், அவரை நோக்கி ஜெபிக்கிற வேளையிலே,
அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற வேளையிலே கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார், கர்த்தர் நம்மை குணமாக்குகிறார், கர்த்தர் நம்மை அந்த வியாதியிலிருந்து என்ன செய்கிறார்? தப்புவிக்கிறார். இத்தனை பேர் இருக்கிறீங்க. அப்ப வியாதி நேரத்தில் ஓன்னு அழக்கூடாது. இந்த வியாதி ஏன் எனக்கு வந்துச்சு அப்படின்னு ஆராய்ச்சியில் இறங்கக்கூடாது. கர்த்தர் தான் அந்த வியாதி ஒருவேளை கொடுத்திருப்பாரோ, கர்த்தர் தான் அந்த வியாதி அனுமதிச்சிருப்பாரோ என்று பாருங்க, தவறான காரியங்களுக்கு மனதில் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. உடனடியாக கர்த்தரை நோக்கி கூப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும். பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க, வியாதி நேரத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட கற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தரை நோக்கி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். வியாதி வந்த உடனேயே கர்த்தாவே ஸ்தோத்திரம், என்னை சுகமாக்கினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். என்னை சுகமாக்கினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வியாதியிலிருந்து என்னை நீ தப்பிவித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், இந்த இக்கட்டிலிருந்து என்னை விடுதலையாக்கினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறாரு? சுகமாக்குகிறார். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் ஜெபிக்கிறது கிடையவே கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஜெபிக்கிறது கிடையவே. நீங்க ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இக்கட்டான நேரத்திலே, நெருக்கமான நேரத்திலே, வியாதி நேரத்திலே, சில சூழ்நிலையில பாருங்க, நீங்க கடந்து போகும் பொழுது யாரை நோக்கி ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும்? கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் செய்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார். ஆமென். ஆகவே கர்த்தரை நோக்கி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கூப்பிட வேண்டும். சரி, தேவன் நம்மை எப்படி குணமாக்குகிறார்? இதைத்தான் இன்றைக்கு நாம் ஆழமாய் பார்க்க போகிறோம். தேவன் நம்மை எப்படி ரட்சிக்கிறார்? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பொழுது தேவன் நம்மை குணமாக்குகிறார்? அவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே கர்த்தர் செய்கிறார், நம்மை குணமாக்குகிறார். அது விளங்குது, அது நமக்கு விளங்குது. ஆனால் இப்போ இன்னொரு காரியம் விளங்கணும். அது என்னன்னா, எப்படி தேவன் நம்மை குணமாக்குகிறார்? எப்பொழுது குணமாக்குகிறார்? அவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே, அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற வேளையிலே, அவரை நோக்கி ஜெபிக்கிற வேளையிலே அவர் நிச்சயமாய் நம்ம என்ன செய்கிறார்? குணமாக்குகிறார். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா, எப்படி தேவன் நம்மை குணமாக்குகிறார் அதை குறித்து தான் அடுத்த வசனம் சொல்லுகிறது. 107வது சங்கீதம் 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி, வார்த்தையை அனுப்பி அவர்களை அழிவுக்கு, கல்லறை குழிக்கு, வியாதியின் படுக்கைக்கு விலக்கி என்ன செய்கிறார்? தப்புவிக்கிறார், பாதுகாக்கிறார். அப்ப கர்த்தர் எப்படி நம்மை குணமாக்குகிறார்? தம்முடைய வசனத்தை அனுப்பி, தம்முடைய வார்த்தையை அனுப்பி கர்த்தர் எப்படி நம்மை ரட்சிக்கிறார்? அவருடைய வார்த்தையை அனுப்பி அவர் நம்மை ரட்சிக்கிறார். கர்த்தர் நம்மை எவ்விதமாய் தப்புவிக்கிறார்? அவருடைய வார்த்தையை அனுப்பி அவர் நம்ம என்ன செய்கிறார்? தப்புவிக்கிறார். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், தேவன் தம்முடைய வார்த்தையை, தம்முடைய வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்குகிறார், என்னை தப்புவிக்கிறார், என்னை ரட்சிக்கிறார். ஆமென். அப்ப வியாதி எதனால வருது அதை பார்த்தோம். வியாதி வந்து என்ன பண்ணுது அதை பார்த்தோம். வியாதி நேரத்தில் என்ன பண்ணணும்? அவரை நோக்கி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும், கூப்பிடணும். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் என்ன பண்றாரு? வார்த்தையை அனுப்புகிறார். எதை அனுப்புறாரு? வார்த்தையை அனுப்பி நம்ம என்ன செய்கிறார்? அவர் குணமாக்குகிறார். எல்லாம் இருக்கிறீங்களா? இது வரைக்கும் எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? இப்ப அடுத்த காரியத்தை பார்க்க போறோம். எல்லாம் கவனிங்க. சுகத்துக்காக எல்லாம் கவனிக்கிறீங்களா? சுகத்துக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க? ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? நானே ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அப்ப சுகத்துக்காக நாம் ஜெபிக்கும் போது ஏன் கர்த்தர் சுகத்தை அனுப்பாமல் ஏன் வார்த்தை அனுப்புகிறார்? எனக்கு யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? கவனிக்கணுத. நாம் சுகத்துக்காக கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறோம், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம்.
கர்த்தாவே என்னை சுகமாக்கும், என்னை இரட்சியும், என்னை தப்புவியும் என்று. அப்பொழுது கர்த்தர் சுகத்தை அனுப்பாமல் ஏன் கர்த்தர் வார்த்தை அனுப்புகிறார்? ஏன் வார்த்தை அனுப்புகிறார் என்றால் வார்த்தைக்குள்ளதான் சுகம் இருக்கிறது. வார்த்தைக்குள்ளதான் சுகம் இருக்கிறது. வார்த்தைக்குள்ளதான் ஜீவன் இருக்கிறது. வார்த்தைக்குள்ளதான் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. வார்த்தைக்குள்ளதான் ஆரோக்கியம் இருக்கிறது. வார்த்தை தான் மருந்தாக இருக்கிறது. வார்த்தை தான். அதனால தான் வார்த்தை அனுப்புறாரு. வாஸ்தவம் இல்லையா? நீதிமொழிகள் 4:22 அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எவைகள் ஆரோக்கியம்? கர்த்தருடைய. அப்ப கர்த்தரை நோக்கி நாம் சுகத்துக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பாருங்க சுகத்தை அனுப்பாம எதை அனுப்புறாரு? வார்த்தை அனுப்புறாரு. ஏன் வார்த்தை அனுப்புறாருன்னா வார்த்தை தான் மருந்து. வார்த்தைக்குள்ளதான் மருந்து இருக்குது. வார்த்தைக்குள்ளதான் சுகம் இருக்குது. ஆமே. அதனாலதான் வியாதி நேரத்தில் அதிகமா வேதத்தை வாசிக்கணும். கற்றுக்கொள்ளுங்கள். சில காரியங்களை உங்க வாழ்க்கையில நீங்கள் சரிப்படுத்த வேண்டும், ஒழுங்குபடுத்தணும், நேர்படுத்தணும். அதை சரி பண்ணாதான் இப்ப இருக்கிற கட்டத்தை இருந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இப்ப இருக்கிற ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். இந்த கீழான நிலையிலிருந்து மேலான நிலைக்கு என்ன செய்ய முடியும்? நாம போக முடியும். இல்லைன்னா அப்படி தடவிக்கிட்டே கிடக்க முடியுது 15 வருஷம் பண்ணமோ. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப வியாதி நேரத்தில் அதிகமா என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? வேதத்தை வாசிக்க கற்றுக்கொள்ளணும். பிரச்சனை நேரத்தில் அதிகமா வேதத்தை என்ன செய்யணும்? வாசிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா அங்க இருந்து கத்தனை செய்ய ஆரம்பிப்பார், உங்களோடு பேச ஆரம்பிப்பாரு, ஒரு வார்த்தை அனுப்புவாரு. அந்த ஒரு வார்த்தை போதும், அந்த வியாதி டோட்டலா க்ளோஸ் ஆயிடும். அந்த வியாதி டோட்டலா க்ளோஸ் ஆயிடும், ஒண்ணுமில்லாம போயிடும். அதனால தான் அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? வியாதி நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? வாசிக்க ஆரம்பிக்கணும். அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளதான் சரீர சுகம் என்ன செய்கிறது? இருக்கிறது. எனவேதான் சுகத்துக்காக நாம் ஜெபிக்கும் போது அவர் தம்முடைய வசனத்தை என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். வார்த்தையை அனுப்புகிறார். இன்னொரு காரியத்தையும் சொல்லிடுறேன், கவனிங்க. இந்த வியாதி நேரத்தில் தான் இந்த பிரசங்க செய்திகள் நிறைய போட்டு கேட்கணும். வியாதி நேரத்தில் தான் பிரசங்க செய்திகள் நிறைய போட்டு கேட்கணும். ஒருவேளை வாசிக்க முடியலையா, பிரசங்க செய்தி ஆன் பண்ணி விட்டு உட்காந்து நீங்க பாட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. படுத்துக்கிட்டே கேளுங்க. படுத்துக்கிட்டே கேளுங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? படுத்துக்கிட்டே கேளுங்க. நல்லா சுகமாயிடுவீங்க. நல்லா சுகமாயிடுவீங்க. நம்முடைய பிரசங்க இருப்பாருங்க. ஒரு நாள் பாருங்க, வியாதிப்பட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சென்னையில் அட்மிட் பண்ணிட்டாங்களாம் பாருங்க. டாக்டர்லாம் வந்து செக் பண்ணுறாங்களாம். செக் பண்ணால் என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. எதனால் வந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல. உயிரை காப்பாற்றுறது பெருசாயிருச்சான் பாருங்க. ஒரு பிளப்பாரம் இல்லைன்ற நிலைமைக்கு போயிட்டாங்களாம் பாருங்க. என்ன பண்ணுறது? அதை எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க, அதை எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரில. கடைசியில் பார்த்தா ஃபுட் பாய்சன், இந்த உணவு மூலமாக இதை வந்துருச்சு. அதனால் இதை ஆராய்ச்சி பண்ணி அதை ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களாம் பாருங்க. டாக்டர் சொல்லிட்டாரா 2-3 வாரத்துக்கு நல்ல பெட் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு, நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் கேட்டாரா, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் நான் பிரசங்கம் பண்ணணும், இனி எப்போ விடுவீங்க அப்படின்னு. டாக்டர் கேட்டாரா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் உயிருக்கே ஆபத்து, நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம், உங்களை உயிரை காப்பாற்றுறதுல நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போய் பிரசங்கம் பண்ணலான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பிரசங்கம் பண்ணுறதா? இன்னும் ஒரு சில வாரத்துக்கே அந்த பக்கத்தில் நீங்கள் திரும்பிய பார்க்க முடியாது, பேசுகிற வேலையை பாருங்க அப்படின்ட்டாராம். இவர் பாருங்க, ஆஸ்பத்திரிக்கு போகும்போதே சீடியில் எடுத்துகிட்டு போயிட்டாரு. பிரசங்க சீடியில் எடுத்துகிட்டு போயிட்டாரு. எடுத்துகிட்டு போய் ரூமில் போட்டு அது சுகத்துக்குரிய பிரசங்கத்தில் எடுத்துகிட்டு போயிட்டார் நிறையா. இந்த மாதிரி நேரத்தில் சுகத்துக்குரிய பிரசங்கத்தில் நிறையா கேட்கணும். மற்ற பிரசங்கத்தில் கேட்குறத விட சுகத்துக்குரிய பிரசங்களை நிறையா கேட்கணும். உங்களுக்கு எது தேவையோ அது சம்மந்தப்பட்ட பிரசங்களை நிறைய கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பாட்டுங்க பிரசங்கத்தை போட்டு நிறைய கேட்டாராம் பாருங்க. மறுநாள் காலையில் வந்து டாக்டர் எடுத்து எல்லாத்தையும் செக் பண்ணாராம். டாக்டர் பார்த்தாராம், என்னங்க டோட்டல் எல்லாமே மாறிடுச்சு. அப்படியே டோட்டல் அனுசரிச்சு எல்லாமே மாறிடுச்சு. என்னையா பண்ணீங்க நீங்கள்? போது யாருங்கய்யா? அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல்லே ஒரு 100 பேருக்கு மேலே உங்கள் சர்ச்சுக்கு போகிறவங்க வேலை பார்க்குறாங்களா, டாக்டர்ஸ் நர்சஸ்லாம். அவங்களாம் கேட்குறாங்களா, எங்கள் பாஸ்டர் எப்போ சீக்கிரம் அனுப்புவீங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு பிரசங்கம் பண்ணுற? எல்லாம் இருக்கிறீங்களா? இந்த வியாதி நேரத்தில் அதிகமாக வேதத்தை என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? வாசிக்கணும். ஏன் அப்படின்னா
வார்த்தை தான் மருந்தாக இருக்கிறது. வார்த்தை தான் மருந்தாக இருக்குது. நன்றாய் கற்றுக்கொள்ளுகின்ற இந்த காரியத்தை நீங்க வேத பிரச்சனை நேரத்தில், போராட்டத்தின் நேரத்தில், வியாதி நேரத்தில், சில இக்கட்டான சூழ்நிலை நேரத்தில் மனது பறக்க ஆரம்பிக்குது, ஓட ஆரம்பிக்குது, அங்கே இங்கேயும் ஓடுது, கை காலு, அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லி ரூமை பூட்டிட்டு உட்காந்து அதிகமாய் வேதத்தை வாசிங்க. நீங்கள் எளிமையாய் சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். எளிமையாய் சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமே, எளிமையாக நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பொதுவாக நிறைய உதாரணம் சொல்கிறது கிடையாது, நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், பிரயோஜனமாக இருக்கும். கன்னத்தை ஹேயின் என்ற பிரசங்க இருப்பாருங்க. ஒரு நாள் ஒரு பிரசங்கம் பண்ணுறதுக்காக இன்னொரு இடத்துக்கு பாருங்கள், கார் எடுத்துகிட்டு நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவர் பிரசங்கம் பண்ண கிளம்பிட்டாராம் பாருங்க. வீட்டில் அவங்க பிள்ளை 2 ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவருக்கு அவங்க மனைவி கேட்டாங்களா, நீங்கள் பிரசங்கம் பண்ண போகிறீங்க, பாப்பாவுக்கு இப்படி வியாதியாக இருக்குது, என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்ட்டு. சரி நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டாராம் பாருங்க. என்ன பிரச்சனைனா, அவங்க மகளுக்கு கண்ணில் பாருங்கள் ஒரு கட்டி இருந்துச்சாம் பாருங்க. கட்டி இருந்துச்சாம் பாருங்க, சின்ன கட்டி. அந்த கட்டி பாருங்க நாளுக்கு நாள் பெருசாகிக்கிட்டே வருதான். கண்ணு பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குதான் பாருங்க. இவர் பிரசங்கம் பண்ண வேற ஊருக்கு போயிட்டாரு. உடனே அங்கேருந்து இவங்க ஒரு கடுதாசி போட்டாங்களா. அந்த காலம் அது இன்றைக்கி இருக்க மாதிரி செல்ஃபோன் அதெல்லாம் கிடையாது. அதனால் அவர் கடுதாசி போட்டாங்களாம், இந்த மாதிரி பாப்பாவுக்கு கட்டி ரொம்ப பெருசாகிக்கிட்டே போகுது, அவள் விளையாடுறதே கஷ்டமாக இருக்குது, ஸ்கூலுக்கு போகிறதே கஷ்டமாக இருக்குது, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்ரு போட்டுருந்தாங்களாம் பாருங்கள். உடனே இவர் பாருங்கள் பகல் நேரத்தெல்லாம் அங்கே அழைக்கப்பட்ட அந்த சபையில் பிரசங்கம் பண்ணிவிட்டு இரவு நேரத்தில் முழு வேதாகமத்திலையும் இருக்கக்கூடிய சுகத்துக்குரிய வசனங்களெல்லாம் எடுத்து வாசித்து அதெல்லாம் ஒரு நோட்டில் போட்டு எழுதி தியானிக்க ஆரம்பிச்சாராம் பாருங்க. நல்லா கவனிச்சுட்டு வாங்க, இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு இது எளிமையாக இருக்கும். சுகத்துக்குரிய வசனத்தை எல்லாம் பாருங்கள், ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தலும் சுவிசேஷம் வரைக்கும் ஒன்று ஒன்றா எடுத்து எழுதி வச்சு அதை பாருங்கள் மணிக்கணக்கில் இரவு நேரத்தில் தியானிக்க ஆரம்பிச்சாராம். தியானிச்சுட்டு இப்போ ஒரு கடுதாசி போட்டாராம் அவங்களுடைய மனைவிக்கு. என்ன கடுதாசி போட்டாராம், அவங்க மக பேர் பேட்டு சுகமானால் என்று அப்பா சொல்லிட்டாருன்னு அவட்ட சொல்லு அப்படின்னு ஒரு கடுதாசி போய் சேருது. சேர்ந்த உடனேயே அவங்க அம்மா எடுத்து வாசிக்கிறாங்க. இந்த பொண்ணு வெளியில் ரோட்டில் விளாண்டுக்கிட்டு இருக்கிறா, அந்த கட்டியோட விளாண்டுக்கிட்டு இருக்கிறா. வாசித்த உடனேயே அவங்க அம்மா கூப்பிடுறாங்க வீட்டுக்குள்ளேருந்து, பேட் சீக்கிரங்க ஓடியா, உங்கள் அப்பா கடுதாசி போட்டிருக்கிறாரு. அவள் அங்கேருந்து வேகமாக ஓடி வர்றா. ஓடி வந்த உடனே உங்கள் அம்மா சொல்கிறாங்க, பேட் சுகமானாலும் சொல்லி அப்பா கடுதாசி போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவ பாருங்க வீட்டு வாசல் நின்று ஓங்கி ஒரு குதிச்சாலாம், நான் சுகமாயிட்டேன்னு சொல்லி அப்பா சொல்லிட்டாருன்னு சொல்லி சொன்ன உடனேயே அந்த கட்டி எங்கே போச்சுனே தெரியலையா, சுகமாயிருச்சான் பாருங்க. அவர் அந்த புஸ்தகத்தில் சொல்கிறாரு, நான் செஞ்சது மாதிரி நீங்களும் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க அப்படின்றார். என்ன ட்ரை பண்ணாதீங்க, நீங்களும் எழுதி வச்சுக்கிட்டு உங்கள் மக சுகமானான்னு சொல்லி சும்மா ஒரு கடுதாசியை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. நான் மணிக்கணக்கில் உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிச்சேன் பாருங்க, அதை செஞ்சுட்டு இதை செஞ்சீங்கன்னா சுகமாயிருவீங்க. சும்மா அவர் சொன்னாரு நானும் சொல்லுவேன், அதுதான் சொல்ல வரேன். அவர் சொன்னாரு அது மாதிரி நானும் சுகமாயிட்டேன்னு சொன்னா சுகம் செய்யாது, ஆகாது. உட்காந்து கர்த்தருடைய வார்த்தை நல்லா தியானிக்கணும். அதுவும் சுகத்துக்குரிய வசனங்களை என்ன செய்யணும், எடுத்து தியானிக்கணும். மணிக்கணக்கில் நல்லா தியானிச்சுட்டு அதுக்கப்புறம் வாயை திறந்து பேசுங்க, அங்கே சுகம் உண்டாகும், அங்கே சரீரத்தில் ரட்சிப்பு உண்டாகும், சரீரத்தில் பாதுகாப்பு உண்டாகும். ஆமென். அப்ப கர்த்தர் எப்படி சுகமாக்குறாரு, அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி என்ன செய்யறாரு, சுகமாக்குகிறார். ஆமென். அப்ப சரீர சுகத்துக்காக நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு, வசனத்தை அனுப்புறாரு, வார்த்தை அனுப்புறாரு. வசனம் என்ன பண்ணுகிறது, வசனம் நம்மை குணமாக்குகிறது, வசனம் நம்மை ரட்சிக்கிறது, வசனம் நம்மை தப்புவிக்கிறது, வசனம் நம்மை அந்த வியாதியின் குழிக்கு, வியாதியின் அழிவுகளுக்கு என்ன செய்யறது, விலக்கி நம்மை பாதுகாக்கிறது, நீங்களாக்கி ரட்சிக்கிறது. எனவே தான் வசனத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும், அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். எனவே கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய சரீரத்துக்கு சுகத்தை என்ன செய்கிறது,
அளிக்கிறது. நாம் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு என்ன செய்கிறது? உதவி செய்கிறது. ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? வியாதி வந்த உடனே ஒரு 21 நாள் உபவாசம் போடுவோம், ஒரு 7 நாள் உபவாசம் போடுவோம். உபவாசத்துக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபவாசம் இருக்க முடிஞ்சா இருங்க. அது வியாதி நேரத்தில் ஏற்கனவே சாப்பிட முடியாது. இதில் உபவாசம் வேறு இருந்தீங்கன்னா சீக்கிரத்தில் நீங்களே அதை ஃபுல் பண்ணிக்கங்க. வியாதி நேரத்தில் நல்லா வேதத்தை வாசிங்க. நல்ல இந்த இப்படிப்பட்ட பிரசங்க செய்தியில் போட்டு என்ன செய்யுங்க? கேளுங்க. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? மற்ற சபகாரங்க செய்கிற மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்கிறேன். மற்ற கிறிஸ்தவங்க செய்கிற மாதிரி செய்யுங்க. அந்த சர்ச்சுக்கு போகிறவங்க அப்படி செஞ்சாங்க, இந்த சர்ச்சுக்கு போகிறவங்க இப்படி செஞ்சாங்க. நீங்கள் சொல்லிக் கொடுக்குறேங்க. கவனிங்க. நீங்கள் சுகத்துக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சுகத்தை அனுப்பாமல் வார்த்தை அனுப்புகிறார். ஏன் வார்த்தை அனுப்புகிறார்? வார்த்தைக்குள்ளதான் சுகம் இருக்குது. சுகம் மாத்திரம் இல்லை, வார்த்தைக்குள்ள ஐஸ்வர்யம் இருக்குது, வார்த்தைக்குள்ள வெற்றி இருக்குது, வார்த்தைக்குள்ள நல்வாழ்வு இருக்குது, வார்த்தைக்குள்ள பிள்ளை இருக்குது, வார்த்தைக்குள்ள நல்ல மாப்பிள்ளை இருக்குது, வார்த்தைக்குள்ள நல்ல பொண்ணு இருக்குது, வார்த்தைக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்கள் இருக்குது. அதனால தான் வார்த்தை ஆழமா என்ன செய்யணும்? வாசிக்கணும். அதிகமாக இதில் தியானமாக இருக்கணும். சில சமயங்களில் அதிகமான ட்ராவல் பண்ணுறோம். ட்ராவலில் பைபிளை தூக்கிட்டு போயிட வேண்டியதான். பக்கத்தில் உள்ளவங்கள ஒரு மாதிரியை நம்ம பார்த்துருவாங்க. நம்ம என்ன சீரட்டா குடித்தோம்? இல்லை வேற புகை இலகையில் தடை செய்யப்பட்ட பொருட்களை சாப்பிட்டோமா? என்ன இனி ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? தடை செய்யப்பட்ட பொருட்களை நம்ம ஒன்றும் எடுத்துகிட்டு போல, நம்ம ஒன்றும் சாப்பிடவும் பைபிளை தானே எடுத்துகிட்டு போனோம், அதைத்தானே வாசித்தோம். அதை வாசிக்கிறதுனால எனக்கு தானே ஆசீர்வாதம், எனக்கு தானே லாபம், எனக்கு தானே சுகம், எனக்கு தானே வெற்றி. அதை வாசிக்கிறது நான் இதுக்கு வைக்கப்படணும். ஒரு பிரசங்கர் சொல்றாரு, வாலிப வயசுல பைபிளை தூக்கிட்டு வர்றதுக்கு வெக்கப்படாத. வாலிப வயசுல இந்த பைபிளை தூக்கிட்டு நீ இந்த பைபிளை சுமந்துட்டு நீ வந்தேன்னா வயசான காலத்தில் இந்த பைபிள் உன்னைய சுமக்கும். வயசான காலத்தில் இந்த பைபிள் என்ன செய்யும்? உன்னைய இந்த வார்த்தை உன்னை என்ன செய்யும்? சுமக்கும். அதனால பஸ்ஸில் வந்து பைபிள் வாசிக்கிறதுக்கெலாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது. ஏரோப்ளைனில் போகிற ஆட்கள்லாம் சில ஆள் வாங்கி அதை குடிச்சிட்டு போகிறேன், பார்த்துருக்குறீங்களா? அதை கொண்டு வாங்கின ஆர்டர் பண்ணி வேறு வாங்கி சாப்பிட்றது ஃப்ளைட்டில். அதுக்கெல்லாம் வெக்கமே படுறதில்ல மக்கள். பைபிள் வாசிக்கிறதுக்கு வெக்கம் எப்படி இருக்கிறாங்க பாருங்க மக்கள். வெக்கப்படாதீங்க. பைபிளை தூக்கிட்டு வர்றதுக்கும் பைபிளை சுமந்துட்டு வர்றதுக்கும் வேதத்தை வாசிக்கிறதுக்கு வெக்கப்படவே படாதீங்க. நம்முடைய எதிர்காலம் இதுக்குள்ள என்ன செய்கிறது? இருக்கிறது. கர்த்தர் நம்மை சுகமாக்குகிற தேவனாக இருக்கிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 4வது காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சுகம் அளிக்கிறது. ஆமென். சத்திய வேதத்திலே ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கலாம். திருப்பிகளோ மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் முதல் 13வது வசனம் வரைக்கும். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. இந்த ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உங்களுக்கு அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் வந்து பரலோக ராஜ்யத்திலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட கூட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகை பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அந்த நாளிகையிலே அந்த வேலைக்காரன் என்ன செய்தான்? சொஸ்தமானான்.
இந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாய் தெரியும். இந்த வேத பகுதியிலே ஒரு சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். 100க்கு அதிபதியா இருக்கிற ஒருவனுடைய வேலைக்காரன், அவன் கொடுமையான வியாதியினாலே அவன் படுத்து கிடக்கிறான். இந்த சமயத்தில் இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு வருகிறார். இந்த 100க்கு அதிபதியோ இந்த கப்பர்நகூமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்திலே, ஊரிலே அவன் வசித்து வருகிறான். இதை அவன் கேள்விப்படுகிறான். கப்பர்நகூமுக்கு இயேசு வருகிறார் என்பதை அவன் கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்டு இயேசுவினிடத்திலே அவன் வருகிறான். வந்து அவன் என்ன வேண்டிக் கொள்கிறான் என்று சொன்னால், ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாய் அவன் கிடக்கிறான், கொடிய வேதனைப்பட்டு கொண்டு கிடக்கிறான், எனவே நீர் அவனை சுகமாக்க வேண்டும் என்று அவன் கேட்டுக்கொள்கிறான். உடனே இயேசு என்ன சொல்றாரு? நான் வந்து என்ன செய்வேன், அவனை சுஸ்தமாக்குவேன், நான் வர்றேன்பா என்று இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். உடனே 100க்கு அதிபதி அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், ஆண்டவரே, நீர் என்னுடைய வீட்டுக்குள்ளே வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. நான் ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது, கிடையாது, நான் பாத்திரன் கிடையாது, நான் தகுதியானவன் கிடையாது என்று சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான்? ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் என்ன செய்வான்? சொஸ்தமாவான், சுகமாவான் என்று இவன் சொல்லுகிறான். இத சொல்லிட்டு இவன் ஒரு விளக்கமும் கொடுக்கிறான். யாரு? இந்த 100க்கு அதிபதி ஒரு விளக்கமும் கொடுக்கிறான். என்ன விளக்கம் கொடுக்கிறான்? ஆண்டவரே, எனக்கு கீழே 100 பேர் வேலை பார்க்குறாங்க. நான் வந்து 100க்கு அதிபதி, நான் மிலிட்ரியில வேலை பார்க்குறேன், எனக்கு கீழே 100 பேர் வேலை பார்க்குறாங்க. இந்த 100 பேரை இதை செய்யினா அவன் செய்வான், இதை பண்ணுனா அவன் பண்ணுவான், அங்க போனா போவான், இதை பண்ணுனா இதை பண்ணுவான், இதை எடுத்துட்டு வானா எடுத்துட்டு வருவான். அவன் என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா, நல்லா கவனிங்க, அவன் இங்க என்ன சொல்ல வர்றான்னு தெரியுமா? ஆண்டவரே, நான் சாதாரண ஒரு மனுஷன், நான் ஒரு 100க்கு அதிபதி தான், எனக்கே இவ்வளவு அதிகாரம் இருக்கும்னா, என் வார்த்தைக்கே இவ்வளவு அதிகாரம் இருக்கும்னா, என் வார்த்தைக்குள்ளேயே இவ்வளவு வல்லம் இருக்கும்னா, நீ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், நீ சூரியனையும் சந்திரனையும் படைத்த தேவன், நீ அண்ட சராசரங்களை படைத்த தேவன், உங்களுடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லம் இருக்கும், உங்களுடைய வார்த்தைக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கும். எனவே இங்க இருந்து ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் அங்க இருக்கிற சுகமாயிடுவான். கர்த்தருடைய வார்த்தை குறித்த எப்படிப்பட்ட ஒரு அறிவு இவனுக்கு இருந்து பாருங்க. யாருக்கு? 100க்கு அதிபதிக்கு. என் வார்த்தைக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கும்னா, என் வார்த்தைக்கு இவ்வளவு வல்லம் இருக்கும்னா, நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், சூரியனையும் சந்திரனையும் படைத்த தேவன், அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன், உங்களுடைய வார்த்தைக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கும், உங்களுடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லம் இருக்கும். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை மாத்திரம் நீர் சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும் போதும், அங்க இருக்கிற என் வேலைக்காரன் என்ன செய்வான்? சுஸ்தமாவான். கர்த்தரை குறித்து, அவருடைய வார்த்தை குறித்து எந்த அளவுக்கு ஒரு வெளிப்பாடு, ஒரு அறிவு இந்த 100க்கு அதிபதிக்கு இருக்குது பாருங்க. இவன் வந்து ஆபிரகாமுடைய சந்ததி கிடையாது, ஆபிரகாமுடைய பேரன் கிடையாது, ரோம போர்ச்சேவகன், 100க்கு அதிபதி. கர்த்தருடைய வார்த்தை குறித்து எப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு, ஒரு அறிவு இருக்கு பாருங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிக்கும், ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் இப்படிப்பட்ட ஒரு அறிவு உண்டாக வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள சுகம் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள ஆரோக்கியம் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தை தான் மருந்தாக இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள எனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. எனவே கர்த்தருடைய வார்த்தையை நான் பற்றி கொள்ள போகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் பிடித்துக் கொள்ள போகிறேன், கர்த்தருடைய வார்த்தையில நான் வந்து நேரத்தை செலவிட போறேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் முக்கியத்துவத்தை கொடுக்க போகிறேன். எதை காட்டிலும், உபவாசத்தை காட்டிலும், அழுகையை காட்டிலும், என்னுடைய முழங்காலை காட்டிலும், என்னுடைய கதறலை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸை கொடுக்க போகிறேன் என்கிற அந்த இடத்துக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசி என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு அறிவு தான் நம்ம என்ன செய்யும்? சுகமாக்கும், நம்மை வாழ வைக்கும், நமக்கு வெற்றியை கொண்டு வரும். இங்கே நான் பார்க்கிறோம், அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் என்ன செய்யலாம்? அவன் வார்த்தை அந்த சொன்ன நேரத்துல, வார்த்தையை அனுப்பின அந்த நேரத்துல அங்க இருக்கிற வேலைக்காரன் என்ன செய்வான்? என்ன செஞ்ச வேலைக்காரன் சுஸ்தமாயிட்டான். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 4வது காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சுகம் அளிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நமக்கு தேவையான எல்லா சுகம் என்ன செய்கிறது? இருக்குது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள், கர்த்தருடைய வார்த்தை வாயினாலே உச்சரியுங்கள், கர்த்தருடைய வார்த்தை வாயினாலே அறிக்கையிடுங்கள், பேசுங்கள். பேசும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்களை என்ன செய்யும்? சுகம் ஆக்கும். ஆமென்.
பழைய ஏற்பாட்டிலே ஒரு உதாரணத்தை நாம் பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். அப்ப தேவன் எப்படி நம்மை சுகமாக்குகிறார்? தம்முடைய வார்த்தையை அனுப்பி என்ன செய்கிறார்? சுகமாக்குகிறார். இங்க 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எதை அனுப்புகிறார்? வார்த்தையை அனுப்புகிறார். ஏன் வார்த்தை அனுப்புகிறார்? வார்த்தைக்குள்ளே தான் சுகம் இருக்கிறது. வார்த்தை தான் நமக்கு மருந்தாக இருக்கிறது. வாசிப்போம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நன்றாக கவனிங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே 430 வருஷங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். கர்த்தர் பாருங்க, மோசே என்கிற ஒரு தேவனுடைய மனுஷனை எழுப்பி அவன் மூலமாக பாருங்க அங்க ஆட்டுக்குட்டியை பலியிட செய்து அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே விடுதலையாக்கி மீட்டெடுத்து செங்கடல் வழியாக அவர் கானான் தேசத்துக்கு நடத்தி கொண்டு வருகிறார். நன்றாய் கவனியுங்கள். எதன் வழியை நடத்தி கொண்டு வருகிறார்? செங்கடல் வழியாக நடத்தி கொண்டு வெளியே வருகிறார். செங்கடல் ஞானஸ்நானத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்படி அவர்கள் அருங்க அந்த செங்கடல் வழியாக வெளியே வந்தபோது தேவன் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அல்ல கவனிங்க, மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு, அதாவது எகிப்து தேசத்திலே அடிமைகளாயிருந்து மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த முதல் வாக்கு தத்தமே எதை குறித்ததான வாக்கு தத்தம் தெரியுமா? சரீர சுகத்தை குறித்தான வாக்கு தத்தம். அப்ப தேவன் சரீரத்தை குறித்து எவ்வளவு அக்கறையா இருக்கிறார் பாருங்க. தேவன் ஆவி குறித்து தான் அக்கறையா இருப்பாரு, ஆத்மாவை குறித்து தான் அக்கறையா இருப்பாரு. சரீரத்தை குறித்து அவருக்கு அக்கறையே கிடையாது. இல்லை இல்லை இல்லை. தேவன் மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு அவர் கொடுத்த முதல் வாக்கு தத்தமே எதை குறித்ததான வாக்கு தத்தம் தெரியுமா? சரீரத்தை குறித்தான வாக்கு தத்தம், சரீர சுகத்துக்குரிய வாக்கு தத்தம். அப்ப மீட்கப்பட்ட ஜனங்கள் வெளியே வருகிறார்கள். வருகிற அந்த வந்த ஜனங்களுக்கு கர்த்தர் பாருங்க ஒரு வாக்கு தத்தத்தை என்ன செய்கிறார்? அவர்களுக்கு கொடுக்கிறார். அது எதை குறித்த வாக்கு தத்தம் என்று சொன்னால் சரீர சுகத்தை குறித்ததான வாக்கு தத்தமாக இருக்கிறது. மறுபடியும் இந்த வசனத்துடைய கடைசி பகுதியை வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், I am the Lord that healeth thee. நானே உன்னை குணமாக்குகிற வைத்தியர், குணமாக்குகிற கர்த்தர், குணமாக்குகிற கர்த்தர். அந்த வைத்தியர் என்பது கூட ஒரு சரியானது கிடையாது. வைத்தியர்னா டாக்டர், நான் உன்னை குணமாக்குகிற டாக்டர். டாக்டர் என்பது கூட அந்த அளவுக்கு சரி கிடையாது. டாக்டர் குணமாக்குறாரா? நம்ம ஊர்ல இருக்கிற டாக்டர் குணமாக்குறாரா? அவர் குணமாக்குறதே கிடையாது. ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறாரு, சிகிச்சை அளிக்கிறாரு, தானிக்கு கொடுக்கிறாரு, ஊசியை போடுறாரு, மாத்திரை கொடுக்கிறாரு, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்றாரு. அவர் யாரையும் குணமாக்குறது கிடையவே கிடையாது. ஆனா கர்த்தர் குணமாக்குகிறார். கர்த்தர் குணமாக்குகிறாரு. வார்த்தையை அனுப்பி என்ன செய்கிறாரு? குணமாக்குகிறார். அப்ப மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த முதல் வாக்கு தத்தமே என்னன்னா சரீர சுகத்துக்கான வாக்கு தத்தம். அப்ப வியாதி நேரத்துல, வியாதி இல்லாத போது கூட இந்த வாக்கு தத்தத்தின் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கணும். கர்த்தாவே நீரே என்னை குணமாக்குகிற கர்த்தர். ஆமென். கர்த்தருங்க என்ன சொல்றாருன்னா சரீர சுகத்துக்காக நீ என்னை 100% நம்பலான்னு சொல்றாரு. சரீர சுகத்துக்காக 100% என்ன செய்யலாம்? நீ நம்பலாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப முதலாவது கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எதற்கான வாக்குத்தத்தம்? சரீர சுகத்துக்கான வாக்குத்தத்தம். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். கர்த்தாவே நீரே என்னை குணமாக்குகிற கர்த்தர், நீரே என்னை குணமாக்குகிற கர்த்தர்.
என்னை குணமாக்கினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். என்னை குணமாக்கினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உடலுக்கெல்லாம் மருந்தாயிருக்கிறது. உடலுக்கு விளங்குற சொல்லவா, உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உள்ள இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸ்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தை மருந்தாக இருக்கிறது. ஆமென். மருந்தாக இருக்கிறது. கண்ணுக்கும் கர்த்தருடைய வார்த்தை மருந்தாக இருக்குது. ஹார்ட்டுக்கும் கர்த்தருடைய வார்த்தை மருந்தாக இருக்குது. உள்ள இருக்கிற நுரையீரலுக்கும் கர்த்தருடைய வார்த்தை மருந்தாக இருக்குது. கிட்னிக்கும் கர்த்தருடைய வார்த்தை மருந்தாக இருக்குது. எல்லாம் இருக்கிறீங்களா? நரம்புகளுக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை மருந்தா இருக்குது. சதைகளுக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை மருந்தா இருக்குது. எலும்புகளுக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை மருந்தா இருக்குது. ரத்தத்துக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை மருந்தா இருக்கிறது. பிளட் கேன்சர்னு சொல்றாங்க. பிளட்டுக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை மருந்தா இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையினால இருக்க பிடிங்க, நல்ல சுகத்தில் வாழ்வீங்க, ஆரோக்கியத்தில் வாழ்வீங்க. வாசிப்போம். யாத்திராகமம் 23, 25, 26. யாத்திராகமம் 23வது அதிகாரம் 25வது வசனம், 26வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். உன் ஆயுசு நாட்களை என்ன செய்வேன்? பூரணப்படுத்துவேன். கர்த்தர் இங்க என்ன சொல்றாருன்னா, வியாதியை உன்னை விட்டு என்ன செய்வேன்? விலக்குவேன். எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் வியாதியை என்னை விட்டு விலக்குகிறார். என்ன செய்யறாரு? இந்த வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்பில் ரொம்ப அழகா வந்திருக்குது. எப்படி வந்திருக்குதுன்னா, கர்த்தர் வியாதியை உன் மத்தியிலிருந்து விலக்குவார். மத்தியிலிருந்து விலக்குவார் அப்படின்னா என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். பல வருஷத்துக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். எப்படி கர்த்தர் சொல்றாரு? வியாதி வந்து உன்னை அட்டாக் பண்ணி உன்னை தாக்கி உன்னை படுத்தபடி ஆக்கி அதுக்கு பிறகு வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன். அப்படி சொல்லலையாம். அப்படி சொல்லலையாம். எப்படி சொல்லப்பட்டிருக்குதா? வியாதி உன் பக்கத்திலேயே வராதபடிக்கு அதுக்கு விலக்கி உன்னை நான் பாதுகாப்பேன். வியாதி உன் பக்கத்திலேயே வராதபடிக்கு உன் மத்தியிலிருந்து என்ன செய்யாதவ விலக்கி போடுவேன் என்று கர்த்தர் என்ன செய்யறாரு? சொல்லுகிறார். ஆமென். பக்கத்தில் கைப்பட சொல்லுங்க. கர்த்தர் வியாதியை உங்கள் மத்தியிலிருந்து விலக்கி போடுகிறார், நீக்கி போடுகிறார். ஆமென். டாக்டர் சொல்றாங்க, அநேக வியாதிகள், அதாவது அநேக வியாதிகள் தண்ணீர் மூலமா தான் வருதான். அதை இவங்க இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கர்த்தருக்கு எப்பவோ தெரியும். அதனாலதான் அப்பவே சொல்லிட்டாரு, அப்பத்தையும் உன் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் எப்படிப்பட்டவர் பாருங்க. அப்பத்தையும் தண்ணீரை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அப்ப கர்த்தர் பாருங்க, இங்க அதெல்லாம் அறிஞ்சு வச்சிருந்தனால தான் பல வருஷத்துக்கு முன்பதாகவே இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுத்துட்டாரு. என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு? உன் அப்பத்தையும் உன் தண்ணீரை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். வியாதியை உன் மத்தியிலிருந்து என்ன செய்வேன்? விலக்கி போடுவேன் என்ற வாக்குத்தத்தத்தை அப்பவே கொடுத்துட்டாரு. எனவே தான் ஜெபித்து விட்டு நீங்க என்ன செய்யணும்? சாப்பிடணும். என்ன செய்யணும்? ஜெபித்து விட்டு சாப்பிடணும். சிலர் வந்து பசி இருக்கிற வேகத்தை அள்ளி எரிஞ்சிடுறது. அதுக்கு பிறகுதான் ஜெபம் நாம சாப்பிட்டோமோ, பசி இருக்கிற வேகத்தில் அள்ளி எரிஞ்சிடுறது. எவ்வளவு பசி இருந்தாலும் என்ன செய்யணும்? கையை வச்சு ஜெபிச்சுட்டு. என்னுடைய நண்பர்கிட்ட ஒருத்தர் பேசிட்டு இருந்த பாருங்க, அன்னைக்கு நீதிமொழியில் வசனம் வருது, உன் தொண்டையின் மேல் கத்தியை வைன்னு. உன் தொண்டையின் மேல கத்திய வை. அவர் சொல்லிட்டு இருந்தாரு, எவ்வளவு பசி இருந்தாலும் லபக்கு நாளி எரிஞ்சிடக்கூடாது. தொண்டையில கத்தி வைக்கிற மாதிரி ஒழுங்கா ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடணும் பாஸ்டர். நல்ல விளக்கம் கொடுத்தாரு. அவர் ஒரு ஊழியக்காரர் பாருங்க.
ரொம்ப நாளாக எனக்கு அது தெரியல. தொண்டையில் கத்தியை வைக்கணும், தொண்டையில் இதுக்கு கத்தியை வைக்க சொல்கிறாரு அப்படின்னா, அவசரப்பட்டு சாப்பிடாத. அதில் ஏதாவது பூச்சி கீச்சி விஷ கிருமிகள் கிடக்கலாம், ஏதோ நச்சுத்தன்மைகள் இருக்கலாம். நீ ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்ய, சாப்பிடு. வாக்கு தத்தங்களை கோரிவிட்டு, வாக்கு தத்தங்களை அங்கே பயன்படுத்திட்டு, வாக்கு தத்தங்களை சொல்லிட்டு அப்புறம் என்ன செய்ய, சாப்பிடு. அப்ப ஜெபிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, தேவன் அந்த சாப்பாடை ஆசீர்வதிக்கிறார், தேவன் அந்த சாப்பாடை பரிசுத்தம் பண்ணுகிறார், தேவன் அந்த சாப்பாடை சுத்தம் பண்றாரு. நீங்க இதெல்லாம் கவனிக்கணும். என்னமோ ஜெபம் பண்ண சொல்றாங்க, ஏதோ ஜெபம் பண்றோம், சரி ஜெபம் பண்ணி தொலைவோம். ஜெபம் பண்ணி தொலைவோமா? நீங்க ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் அந்த சாப்பாடை ஆசீர்வதிக்கிறாருங்க, அந்த சாப்பாடை பரிசுத்தம் பண்றாரு, அந்த சாப்பாடை கர்த்தர் சுத்தம் பண்றாரு. அதுல இருக்கக்கூடிய விஷ கிருமிகளை, அந்த நச்சு தன்மைகளை விலக்கி போடுறாரு. இங்க வாஸ்தவம் இல்லையா? கர்த்தர் உன் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறார், வியாதியை உன் மத்தியிலிருந்து என்ன செய்கிறார். நீங்க ஜெபம் பண்ணும் போது அந்த வியாதியை செய்ததை விட்டு விலக்கி போடுகிறார். அதனால தான் ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்யணும், பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்க, அள்ளி எரிஞ்சிடாதீங்க. ஆமென். சிலர் பாருங்க சொல்றாங்க, என்னதான் சாப்பிட்டால் உடல்ல ஒட்ட மாட்டேங்குது பாஸ்டர், என்ன சாப்பிடுறேன் பாருங்க, உடம்பு தேறுதான் பாருங்க. ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்க, ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்க, உடம்பு தேரும், உடம்பு தேரும், உடம்புல நல்லா ஒட்டும், உடம்புல நல்லா ஒட்டும். இந்த வசனத்தை சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க, இந்த வசனத்தை சொல்லிட்டு சாப்பிடுங்க. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், வியாதி உன்னை விட்டு விலக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் சொன்னீங்களே ஆண்டவரே. வார்த்தை உறுதிப்படுத்தும், ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில். அவ்வளோதான். 30 செகண்டு ஒரு ஜெபம், வல்லமையான ஜெபம், பவர்ஃபுல்லான ஜெபம், உங்களை வாழ வைக்கிற ஜெபம். இப்படிப்பட்ட தரமான ஜெபத்தை என்ன செய்யணும், பண்ண ஆரம்பிக்கணும். சாப்பிடுவோம், ஒருவேளை போய் சேர்ந்தா சில ஆட்களுக்கு அப்படி போட்டு ஒரு நினைப்பட சாப்பிடுறது, சாப்பிடுவோம் எண்ணங்களை என்ன செய்ய வேண்டியிருக்குது, மாற்ற வேண்டியதுக்கு பாருங்க. கர்த்தருக்காக வாழணும், குறைஞ்சது 80 தாண்டிடணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குறைஞ்சதை 80 போட்டுறணும். அதுக்கு குறைஞ்சது 79 கிடையாது, குறைஞ்சது 80, கூடுனது 90, 100, 120. ரைட், ஓகே, எல்லாம் இருக்கிறீங்களா? அதனால கலர் இருக்கு, பாஸ்டர் இருக்கிறாரு அப்படின்னு அவசரப்பட்டுறாதீங்க யாரும். ஆமா, அன்னைக்கு வேற கலெக்டர் அம்மாட்ட பேசிட்டு வந்துருக்குறோம். அந்த அம்மா நிறைய இடம் தரேன்ட்டாங்க. அன்னஞ்சி விளக்கில் ஒன்று, அரமண புதூரில் ஒன்று, பிசிபீட்டில் ஒன்று, இங்கனக்குள்ள 2-3 இடத்துல இடம் தரேன்ட்டாங்க சபைக்கு. அதனால புதைக்கிறதுக்கு நிறைய இடம்னு சொல்லிட்டு அவசரப்பட்டுறக்கூடாது, அவசரமெல்லாம் பற்றக்கூடாது. வாழ்றதுக்கு என்ன செய்யணும், விரும்ப வேண்டும், கர்த்தருக்காக வாழணும். ஆமென். அவருடைய நாம மகிமைக்காக வாழணும், சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக வாழணும், ஊழியம் செய்யறதுக்காக வாழணும். எத்தனையோ குடும்பங்கள் மரணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி சுவிசேஷத்தை அறிவிச்சு அவங்கள காப்பாற்றணும், அதுக்காகவே வாழணும். நம்ம மட்டும் பரலோகம் போனால் நல்லா இருந்தா அது நல்லது கிடையாது. அவங்களும் நல்லா இருக்கணுமே, அவங்க நரகத்துக்கு போயிடக்கூடாதே. நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாம், சொந்த பந்தங்கள் எல்லாம் நரகத்துக்கு போயிடக்கூடாதே, அழிஞ்சு போயிடக்கூடாதே. அவங்கள நல்லா இருக்கணுமே, அதுக்காகவே நம்ம தீர்க்காயசை வாழ்ந்து அவங்களுக்காக ஜெபத்தை பண்ணி சுவிசேஷத்தை அறிவித்து அவங்கள காப்பாற்றணுமே. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப இப்படிப்பட்ட நல்ல ஜெபத்தை பண்ணி என்ன செய்யணும், தீர்க்காயசாய் வாழ விரும்ப வேண்டும். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. பரலோகம் போறதுக்கு அவசரப்படாதீங்க, ஆயத்தமா இருங்க. ஆயத்தமா இருக்கணும், ஆனா அவசரம் மட்டும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. வாசிப்போம் ஏசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இங்கே நாம் பார்க்கிறோம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, எதை ஏற்றுக்கொண்டு, பாடுகளை ஏற்றுக்கொண்டு. இது சரியான மொழிபெயர்ப்பே கிடையாது, சரியாக மொழிபெயர்க்காம விட்டாங்க. மெய்யாகவே இயேசுதாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என்று அவங்க மொழிபெயர்த்துட்டாங்க, தவறு. அந்த இடத்துல சரியான மொழிபெயர்ப்பு என்ன தெரியுமா? மெய்யாகவே இயேசுதாமே நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு.
நம்முடைய பிணிகளை ஏற்றுக்கொண்டு, அப்படிதான் இந்த இடத்துல சரியாய் வந்திருக்க வேண்டும். இந்த இடத்துல ஹோலி என்கிற ஒரு எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. KHOLEE, ஹோலி என்கிற ஒரு எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹோலி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நோய்கள், பிணிகள், வியாதிகள் என்று அர்த்தம். ஆகவே இந்த வசனத்தை எப்படி வாசிக்கணும்? மெய்யாகவே இயேசு நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு, நோய்களை ஏற்றுக்கொண்டு, பிணிகளை ஏற்றுக்கொண்டு என்று வாசிக்க வேண்டும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இதுவும் சரியான மொழிபெயர்ப்பே கிடையாது. இங்கேயும் தவறாய் மொழிபெயர்த்து விட்டார்கள். இங்கே துக்கம் என்பது சரியான வார்த்தை கிடையாது. வேதனைகள், வலிகள் என்பதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. இந்த இடத்துல மகோப் என்கிற ஒரு எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. MAKOB, மகோப் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மகோப் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், வேதனைகள், வலிகள் என்று அர்த்தம். அப்ப இதை எப்படி வாசிக்கணும்? மெய்யாகவே இயேசு நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய வேதனைகளை சுமந்தார். அருமையானவர்களே, கவனியுங்கள். சத்தியவேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா மற்ற இடங்கள் எல்லாம் இதை சரியா மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த வார்த்தையை சரியா மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு இடத்துல மாத்திரம் பாடுகள், துக்கங்கள் என்று அவங்க மொழிபெயர்த்துட்டாங்க. ஏன் இப்படி மொழிபெயர்த்துட்டாங்கன்னா, மூல பாஷையிலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர்களாலேயே ஜீரணிக்க முடியல. அது எப்படியா? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கும் போது நம்முடைய வியாதிகளை சுமக்க முடியும், நம்முடைய வேதனைகளை அவர் எப்படி சுமக்க முடியும் என்று மொழிபெயர்ப்பாளர்களாலேயே அதை என்ன செய்ய முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. எனவே தான் பொதுவாக பாடுகள், துக்கங்கள் போட்டுருவான். அந்தந்த காலகட்டத்தில் எப்படி வாசிக்கணும் விருப்பப்படுறாங்களோ அவங்க பாட்டுக்கு வாசி எப்படி எடுத்துகிட்டு போட்டோம், நம்மளை ஆளை விட்ட சரி அப்படின்னு அவங்க பாட்டுக்கு மொழிபெயர்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் மற்ற இடத்துலாம் சரியாக மொழிபெயர்த்துட்டாங்க, அங்கே மாட்டிக்கிட்டாங்க. அதனால தான் நீங்கள் ஐயோ எனக்கு ஹீப்ரு தெரியலையே, கிரேக் தெரியலையே, எனக்கு இங்கிலீஷ் தெரியலைன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேணாம், பயப்படலாம் வேணாம், இன்னும் குழம்பலாம் வேணாம். நீங்கள் தமிழ் பைபிளையே உருப்படியாக படித்தாவே போதும். ஏன்னா வேதத்தில் ஒரு சிஸ்டம் இருக்குது, வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அது எப்படின்னா, வேதத்தை வியாக்கியானம் பண்ணுகிறது, வசனம் வசனத்தை என்ன செய்கிறது, வியாக்கியானம் பண்ணுகிறது. எப்படின்னா, ஒரு வசனத்தை வாசித்தீங்கன்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட, அதுக்கு ஒத்து போகக்கூடிய இன்னும் பல வசனங்கள் பைபிள் என்ன செய்யுது, அதை வாசித்தீங்கன்னா இதனால விளங்கிடும். அதனால எனக்கு இங்கிலீஷ் தெரியல, ஹீப்ரு தெரியல, லத்தீன் தெரியலையே அப்படின்னு நீங்கள் ஒன்றும் குழம்பவே வேணாம். இந்த வசனம் மற்ற இடத்துல எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க தெரியுமா? வாசிங்க, மத்தேயு 8:17 வசனம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. கரெக்டா மொழிபெயர்த்துட்டாங்க பாருங்க. இங்க அங்க மொழிபெயர்க்கும் போது பாடுகள், துக்கங்கள் பொதுவாக போட்டு போயிட்டாங்க. ஆனா இங்க மொழிபெயர்க்கும் போது எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க? நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அப்ப கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணினார்? நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பலவீனங்களை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். அப்ப அவர் நம்முடைய வியாதிகளையும் பலவீனங்களையும் நோய்களையும் வேதனைகளையும் சுமந்திருக்கிறபடினாலே இன்றைக்கு நாம் வியாதியை சுமக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. இன்றைக்கு நாம் பலவீனத்தில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. இன்றைக்கு வேதனைகளை நாம் துடிக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், இயேசு தாமே என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை சுமந்து தீர்த்திருக்கிறபடினாலே இன்றைக்கு அவைகளை நான் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமென். அப்ப இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை, இப்படிப்பட்ட வார்த்தைகளை வாய் திறந்து அறிக்கையிடணும், வாயை திறந்து அனுப்பணும். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி, வசனத்தை அனுப்பி அவர்கள் என்ன செய்கிறார்? குணமாக்குகிறார். அப்ப நீங்க வார்த்தையை அனுப்புங்க, உங்க வாயில வச்சு என்ன செய்யுங்க? இப்படிப்பட்ட வார்த்தைகளை அனுப்புங்க, வார்த்தை உங்களை சுகமாக்கும். ஆமென். அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற நான்காவது காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன செய்கிறது? சுகமளிக்கிறது. அப்ப ஒரு காரியத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கும் பொழுது நம்முடைய பாவத்தை மட்டுமல்ல, நம்முடைய நோய்களையும் சுமந்து தீர்த்திருக்கிறார்.
ஆமென். நம்முடைய நோய்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். எனவேதான் 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பக்கத்துல கைப்பற்றி சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். ஆமென். வார்த்தை அனுப்புங்க, உங்க இருதயத்தை நோக்கி அனுப்புங்க, உங்க கண்ணை நோக்கி அனுப்புங்க, உங்க பற்களை நோக்கி அனுப்புங்க, உங்களுடைய நுரையீரலை நோக்கி அனுப்புங்க, உங்களுடைய வயிறை நோக்கி அனுப்புங்க, உங்க கிட்னியை நோக்கி அனுப்புங்க. எல்லாரும் இருக்கிறீங்களா? வார்த்தை அனுப்புனா வார்த்தை சுகமாக்கும். கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் விருதாவாய் திரும்பாது, அது அனுப்பின காரியமாய் வாய்க்கும். அனுப்பின காரியமாய் அவ வார்த்தை அனுப்பிக்கிட்டே இருங்க. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் அதோடைய வேலையை செய்யாம ரிட்டர்ன் ஆகாது. அது வேலையை செஞ்சு முடிச்சுட்டு தானே செய்யும், உங்கள்கிட்ட வரும். ஆமென். ஆகவே வார்த்தை அனுப்புங்கள். வார்த்தைக்குள்ளே சுகம் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆமென். ஒரு காரியத்தை பார்த்து நாம் இன்றைக்கு முடிக்க போகிறோம். அடுத்த வாரத்தில் மீதமுள்ள காரியத்தை நாம் தொடர்ந்து பார்க்க, அடுத்த வாரத்தை முக்கியமாக பார்க்க போகிறோம். எப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுது நம்மை சுகமாக்கும் என்பதை குறித்து ரொம்ப தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் பார்த்து முடிக்க போகிறோம். கவனிங்க, ஒரு விசுவாசி சுகத்தை பெற்றுக்கொள்ள பிரதானமான வழி என்ன? பிரதானமான வழி என்ன? அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்து முடிக்க போகிறோம். எல்லாம் கவனிங்க. ஒரு விசுவாசி, நீங்க யாரு? நீங்க யாரு? விசுவாசி. நீங்கள் சுகம் அடைவதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு பிரதானமான வழி என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் பல விதங்களிலே நம்மை சுகமாக்குகிறார். ஒத்துக்கிறீங்களா? ஆமென். ஒத்துக்கிறீங்களா? எப்படி சுகமாக்குறாரு? எண்ணெய ஜெபம் பண்ணி பூசும்போது சுகம் ஆகுது, இல்லைன்னு சொல்லிட முடியாது. சுகமாக்குறார். ஊழியக்காரங்க தலையில கையை வச்சுன்னு செய்யறாங்க, சுகமாகுதா? சுகமாகுது. இன்னும் பல விதங்களில் கர்த்தர் செய்கிறார், நம்மளை சுகமாக்குறாரு. ஆனால் நம்ம என்ன சொல்ல வரேன்னா, நல்லா கவனிங்க, நம்மை சுகமாக்க தேவன் ஏற்படுத்தியிருக்கிற பிரதானமான வழி என்ன தெரியுமா? வாசிப்போம். யாக்கோபு 5:13 உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் என்ன செய்ய கடவன்? ஜெபம் பண்ண கடவன். என்ன செய்ய கடவன்? ஜெபம் பண்ண கடவன். சரி, எதன் அடிப்படையிலே ஜெபம் பண்ண கடவன்? கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே ஜெபம் பண்ண கடவன். நீங்க கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் ஜெபம் பண்றீங்களா? வியாதி நேரத்தில் சும்மா என்னை சுகமாக்கும் 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 இருக்கீங்களா? இல்ல வார்த்தையின் அடிப்படையில் ஜெபம் பண்றீங்களா? வார்த்தையின் அடிப்படையிலே ஜெபிப்பது என்றால் எப்படி? எப்படி தெரியுமா? கர்த்தாவே, வார்த்தையை அனுப்பி உன்னை குணமாக்குவேன் என்று சொன்னீரே, வார்த்தையை அனுப்பி என்னை குணமாக்கினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நீரே என் பரிகாரியாகிய கர்த்தராய் இருக்கிறீர். நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர் என்று சொன்னீரே கர்த்தாவே. நீரே இப்பொழுது என்னை குணமாக்கினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னீரே கர்த்தாவே. வியாதியை இப்பொழுது என் மத்தியிலிருந்து விலக்கி போட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என் நோய்களெல்லாம் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர் என்று சத்திய வேதத்தில் நான் வாசிக்கிறேனே கர்த்தாவே. என் பலவீனத்தை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரே. என் வேதனைகள் வழிகளெல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டீரே கர்த்தாவே. இன்றைக்கு இந்த வியாதியின் வேதனையை நான் துடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வேதனைகள் வழியிலிருந்து என்னை சுகமாக்கினபடியால், விடுதலையாக்கினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தழும்புகளாலே நான் குணமானேன். இப்படி ஜெபிக்கணும், இப்படி ஜெபிக்கணும். ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். என்ன ஜெபம் பண்ண கடவன்? இப்படி ஜெபம் பண்ண கடவன். இப்படி ஜெபம் பண்ணும்போது தான் சரீரத்தில் சுகத்தை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். சுகத்தை என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். எதை விட்டு போட்டு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து சுகத்தை பெற்றுக்கொள்கிறதை விட்டு போட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடி திரியக்கூடாது. இங்கேயும் அங்கேயும் ஓடி திரிய கூடாது. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லாம் போட்டு விடுறது, எல்லாரும் கைகோர்த்து எனக்காக ஜெபியுங்கள். இப்போ எல்லாரும் என்ன செய்யறாங்க? அந்த அக்காவுக்கு வியாதி, அந்த அக்காவுக்கு வியாதி, அந்த அக்காவுக்கு வியாதி. என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? அந்த காலத்தில் கடுதாசி போடுவாங்க,
சில கிறிஸ்தவங்க வீட்டில் போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒரு கட்டு போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்துடுறது. உலகத்தில் இருக்கிற எல்லா பாஸ்ட்டுக்கு என்ன செஞ்சிருது லெட்டரை, ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிங்க, ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிங்க. இப்போ அதெல்லாம் போய் எது வந்துருச்சு, இப்போ வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் வந்துருச்சு. ஒரு தட்டி விட்டால் உலகத்தில் எல்லாருக்கும் போயிருச்சு. அக்காவுக்கு இந்த வியாதியா, இவன் ஜெபம் பண்ணுறானோ ஜெபம் பண்ணலையோ, அதைத்தானே சொல்ல வர்றேன். இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். இவன் உட்காந்து இவங்களுக்காக ஜெபம் பண்ணுறானா ஜெபம் பண்ணலையோ, ஃபார்வேர்டு புரியும் நினைக்கிறேன். என்னது, எனக்கு இப்படி வரும் சில சமயங்களில், நான் ஃபார்வேர்டு பண்ணவே மாட்டேன். அங்கே கையை வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே அழிச்சிடுறது. சில அப்படியே யாராவது அனுப்புவாங்க, ரொம்ப நெருங்கினவங்க அப்படி அனுப்புவாங்க யாராவது. அதனால் அங்கேயே ஃபோன் மேலே கையை வச்சு சுகமாக்கினபடி ஸ்தோத்திரம் சொல்லிட்டு உடனே செஞ்சிடுறது. அதை ஃபார்வேர்டு பண்ணுறதே கிடையாது. ஏன்னா கர்த்தர் சுகமாக்கிட்டார்ல, ஜெபம் பண்ணியாச்சுல, ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், அப்புறம் எதுக்கு ஃபார்வேர்டு பண்ணணும்? எந்த லெவலுக்கு போயிட்ட பாருங்க கிறிஸ்தவ விசுவாசிகள் எல்லாம். கவனிக்கிறீங்களா நான் சொல்கிறது? அதனால் அந்த ஃபார்வேர்டு பண்ணுறலாம் விட்டுருங்க. ஃபார்வேர்டு பண்ணுறலாம் விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யாதீங்க, உங்கள் ஃபோட்டோவை எடுத்து ஃபோட்டோவையும் சேர்த்து இதில் போட்டு விட்டு, அக்காவுக்கு கேன்சரா, அக்காவுக்கு கேன்சரா, கேன்சரா அப்படி இப்போ கேன்சர் சுகமாகலை, கேன்சர் வியாதி இப்போ கொஞ்சம் பெருசாகுது. என்ன செய்யுது? ஏன்னா கேன்சர் வியாதியில் ஒருமனப்படுறாங்க, விசுவாசத்தில் ஒருமனப்படலை, கல்வாரியில் ஒருமனப்படலை, அவருடைய தழும்புகளில் ஒருமனப்படலை, கர்த்தர் சுகமாக்கினார் என்பதில் ஒருமனப்படலை. சில காரியங்களெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணணும். சில கிறிஸ்தவர்கள் செய்கிறத போலே செய்யக்கூடாது. அவங்கெல்லாம் செய்கிறது சரி, நம்மளும் செய்வோம்னு சொல்லி இறங்குனீங்கன்னா வியாதியிலே கடக்க வேண்டியதுதான். ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபமன கடவன். என்ன ஜெபமன கடவன்? வார்த்தையின்படி ஜெபமன கடவன். இப்படி வார்த்தைகளை சொல்லி சொன்ன இல்லையா, கண்ணத்தை ஆகினேன், இப்படி வார்த்தைகளை எடுத்து உட்காந்து தியானிக்க ஆரம்பிக்கணும். மணி கணக்கில் தியானித்து அதை வாயத்திறதுன்னு செய்யுங்க, பேசணும். தியானித்து அவருடைய அதிசயங்கள் எல்லாம் பேசுங்கள் என்று சத்தியவேதத்தில் பார்க்கிறோம். ஆமென். அப்போ அநேகர் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், எங்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க, நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம், நீங்கள் பாட்டுக்கு சுற்றுங்க, நீங்கள் பாட்டுக்கு என்ன செய்யுங்க, சுற்றுங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். எந்த அளவுக்கு சோம்பேறி ஆக்கிறாங்க பாருங்க பிரசங்கியார்கள்லாம் சேர்ந்து விசுவாசிகளை. நீ ஒன்றும் பண்ணாத, நீ பாட்டுக்கு சுத்து, நீ என்ன வாய்க்குள்ள உள்ள அள்ளி எரி போடு, நான் உனக்காக என்ன செய்கிற உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறேன். ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். முதலாவது நீங்க ஜெபம் பண்ணணும். அதுவும் ஒரு சபைக்கு வர விசுவாசியா இருந்தா ஜெபம் பண்ணி பார்க்கணும். முடியாத பட்சத்துக்கு தான் எங்க வரணும், அந்த பாஸ்டர்ட்ட. எல்லா பாஸ்டர்ட்டையும் கிடையாது, கவனிக்கணும். எல்லாத்தையும் போய்கிட்டு இருக்கக்கூடாது. நீ எந்த மேய்ப்பனு கீழே இருக்கிறையோ, நீ எந்த சபையில் கர்த்தர் நாட்டி இருக்கிறாரோ அந்த மேய்ப்பன்ட்ட போனோம். எங்கேயாவது போய் நின்றுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, உருட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ சரீர சுகத்துக்காக தேவன் ஏற்படுத்தியிருக்கிற பிரதானமான வழி என்ன தெரியுமா? வார்த்தை வழி. ஆமென். என்ன வழி? வார்த்தை வழி. வார்த்தையை அனுப்பி கர்த்தர் என்ன செய்கிறாரு? சுகமாக்குகிறார். அருமையானவர்களே, நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க விசுவாசிங்க. உங்க ஜெபத்தை தேவன் கேட்கிறார், உங்க ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். நீங்க ஜெபித்தா பதில் நிச்சயமாய் வரும். ஆமென். மக்கள் நம்பிக்கை எங்க கொண்டு போயிட்டாங்க? அவங்க ஜெபம் பண்ணா. அன்னைக்கு ஒரு சிஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட, இங்கேயும் அள்ளி நேரத்தில் தூங்க சொல்றாங்க, வாலிபர் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பார். அப்ப வயசானவங்க ஜெபம் பண்ணா கேட்க மாட்டாரோ? பிசாசு எண்ணங்களை எப்படி திருப்பி விட்டான் பார்த்தீங்களா? ஏன்னா வாலிபர் கல்யாணம் முடிக்கலையா, எந்த தீட்டும் படலையா. அவங்க சொல்றது அதான் அர்த்தம். புரியுதா அவங்க சொல்றது உங்களுக்கு? அதனால அவங்க ஜெபம் பண்ணா பவர்ஃபுல்லா இருக்குமா? என்ன புத்தி பாருங்க. நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பாரு. முதல்ல அந்த இடத்துக்கு வாங்க. இங்க நம்ம சபைக்கு வர்றவங்க அந்த இடத்துக்கு வந்துடுங்க. நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பாரு. நான் விசுவாசிச்சா கர்த்தர் என்ன செய்வார்? அதை கர்த்தர் எனக்கு உறுதிப்படுத்தி தருவார். ஏன் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருவார். ஏன் ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் வரும். அடுத்தவங்க ஜெபத்தில் நம்பிக்கை வைக்கிறத விட உங்க ஜெபத்தை நிச்சயம் கொஞ்சம் கவனிங்க. உங்க ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்வாரு? பக்கத்தை கைப்பட்டு சொல்லுங்க, உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். உங்க ஜெபத்துக்கு கர்த்தர் என்ன செய்வார்? பதில் தருவார். ஆமென்.
அப்ப தேவன் நம்ம எப்படி குணமாக்குகிறார் என்றால் தம்முடைய வார்த்தையை அனுப்பி என்ன செய்கிறார்? குணமாக்குகிறார். இதுதான் நம்மை குணமாக்க தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற பிரதானமான ஒரு வழியாக இருக்கிறது. ஆமென். எல்லார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரத்திலே நாம் தொடர்ந்து பார்க்கலாம். எல்லார் கர்த்தருடைய வார்த்தைக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, உடைய வார்த்தைக்குள்ளே சுகத்தை வைத்திருக்கிறீர். சுகத்தை எங்கேயோ ஒரு மலையில கொண்டு போய் நீங்க வைக்கலப்பா. 150 ரூபா பைபிள், இந்த பைபிளுக்குள்ள வச்சிருக்கிறீங்கப்பா, இந்த வார்த்தைக்குள்ள வச்சிருக்கிறீங்கப்பா. சுகம் என் மடியிலே இருக்குது, எங்கேயோ இல்லை, எங்கேயோ ஒரு குகைக்குள்ளே இல்லை, எங்கேயோ ஒரு செடிக்குள்ளேயே வேருக்குள்ளேயே இல்லை, உடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. உடைய வார்த்தை என் கையிலே இருக்குதுப்பா, என் மடியிலே இருக்குது ஆண்டவரே. இதை உட்காந்து இரவும் போல நான் வாசித்து இதில் தியானமாக இருந்தால் நிச்சயமாக என் வாழ்க்கையில் சுகம் உண்டாகும், என் குடும்பத்தில் சுகம் உண்டாகும், என் பிள்ளைக்கு சுகம் உண்டாகும், என் மனைவிக்கு சுகம் உண்டாகும், என் புருஷனுக்கு சுகம் உண்டாகும். நாங்கள் ஆரோக்கியத்தை அனுபவிப்போம். ஓ தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறவரே, ஸ்தோத்திரம். வா, உடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுகிறேன், உடைய வார்த்தையை பற்றி கொள்ளுகிறேன், உடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறேன்பா. எதை காட்டிலும் உடைய வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம். அது இது எது இது அதெல்லாம் கிடையாது, வார்த்தைக்கு தான் முதலிடம். கர்த்தாவே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறேன்பா. ஓ, அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன் மத்தியிலிருந்து விளக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் சொன்னீரேப்பா. வார்த்தையை உறுதிப்படுத்துகிறபடியால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. பிழைப்புக்கேற்ற வார்த்தைகளை இந்த நாளிலே எங்களுக்கு நீர் அனுப்பி அருளினபடியால் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உடைய வார்த்தையை பிடித்து கொள்ளட்டும். உடைய வார்த்தை பிள்ளைகளை சுகமாக்கட்டும், உடைய வார்த்தை பிள்ளைகளை வாழ வைக்கட்டும், உடைய வார்த்தை பிள்ளைகளை கர்த்தாவே லிஃப்டப் பண்ணட்டும். கர்த்தாவே, அவ்விதமாய் செய்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தை கர்த்தாவே வாழ வைத்தபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவைகள் எல்லாம் உடைய வார்த்தை சந்தித்ததுக்காக நன்றி. அவ்விதமாய் செய்து உடைய நாமத்தை இவருடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.